திருச்சி ஏர்போர்ட் அட்வைசரி கமிட்டி உடைய முதல் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. திருச்சி விமான நிலையத்திற்கு உண்டான அந்த ஓடுதள விரிவாக்கம் மற்றும் இங்கே வர பயணிகளுக்கு உண்டான சேவைகள் குறித்து இன்று விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு திருச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு போன வருஷம் சர்வதேச ஒரு அளவில் ஒரு நல்ல ஒரு பன்னாட்டு விமான நிலையம் ஒரு கட்டடம் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய விமான நிலையத்துடைய கட்டடம் வந்தாலுமே கூடுதல் விமான சேவைகள், குறிப்பாக பெரிய விமானங்கள் இங்கே இறங்குறதுக்கு உண்டான வசதிகள் கிடையாது. அதுக்கு தான் அந்த ஓடுதலுடைய விரிவாக்கம் அதுக்குண்டான ஒரு இன்னும் நில கையகப்படுத்தல் இனி முடியலை. இனி வர சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்காமல் இருந்தது. அதனால் இன்றைக்கி முதல் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண கடந்த 6 மாதங்களாக இது அஃபிஷியல் மீட்டிங், இது முதல் மீட்டிங்கு. ஆனால் அன்அஃபிஷியலாக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ, அவங்க ஏர்போர்ட்ஸ் டைரக்டர் வச்சு கிட்டத்தட்ட 3 கூட்டங்கள் நான் நடைபெற்று உங்கள் பத்திரிக்கையில் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி மீட்டிங்கில் இந்த 6 மாதங்களில் என்ன நடைபெற்றது, குறிப்பாக அந்த திருச்சி விமான ஓடுதல விரிவாக்கம் குறித்து எவ்வளோ பணிகள் நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட இப்போது 97 விழுக்காடு அந்த பணிகள் முடிஞ்சிருச்சு. மொத்தமே ஒரு 3 ஹெக்டேர் தான், 3 ஹெக்டேர் நிலம் தான் நம்ம கையகப்படுத்த வேண்டியது இருக்குது. அது தவிர்த்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது உயர்கொண்ட கால்வாய் பார்த்திங்கன்னா அது ஒரு உள்ளே போகுது, ஏர்போர்ட் இந்த ஓடுதல பகுதியில் போகுது. ஸோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நீர்வளத்துறை அவங்கக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டானா நம்ம அதே நேரத்தில் டிஃபென்ஸ் லேண்ட் கொஞ்சம் இருக்குங்க. டிஃபென்ஸ் லேண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே இந்த நம்ம ஆப்ரேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா, அவங்க டிஃபென்ஸ் லேண்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நிகராக தமிழக அரசும் நிலத்தை கொடுக்கணும். அதுக்குண்டான என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதுக்குண்டானது நாங்கள் பேசியிருந்தோம் நாங்கள். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகத்தில் வேகப்படுத்தி இந்த பணிகளை முடித்து நம்ம கிட்டத்தட்ட 14 வருடங்கமான நீண்டகால ஒரு கோரிக்கை இது. திருச்சி மக்கள் மாத்திரம் கிடையாது, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருச்சியில் சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. திருச்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த பன்னாட்டு விமான நிலையத்தில் கூடுதல் விமான சேவைகள் வரணும். இனியும் பயணிகள் பொறுத்த வரைக்கும் இனியும் அதில் பயனடைங்கிறதுக்காண்டி தான் இந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 14 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட நீ 1 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது அமீரக நாடுகள் பொறுத்த வரைக்கும் விமான சேவைகள் இருந்தாலுமே டிக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா விமான சேவைகள் கம்மியாக இருக்குது. இப்போது அதுக்காண்டி என்னென்னா பாயிண்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க. அதாவது திருச்சியிலிருந்து வெளிநாட்டு அமீரக நாடுகளை சார்ந்த விமான கம்பெனிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே இயக்கிறதுக்கு உண்டான பெர்மிஷன் கிடையாது. இதனால் என்னென்னா, இந்திய விமான கம்பெனிகள் இப்போ இண்டிகோ, ஏர் இண்டியா போன்ற கம்பெனிகள் பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க கூடுதல் விமான சேவைகளை இங்கே பண்ணுறது கிடையாது. அதனால் என்னென்னா, உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம், இந்த தீபாவளி மற்றபடி பண்டிகை காலங்களில், நியூ இயர் மாதிரி காலங்களில் டிக்கெட் ஃபேர் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே டிக்கெட் கிடைக்காம இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெங்களூர் இல்லாட்டி கேரளாவில் போய் அங்கே விமானங்களை இது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் ஒன்று நீங்கள் அமீரக நாடுகளில் இருக்கிற விமான கம்பெனிகளை இங்கே அலோவ் பண்ணுங்கள். இல்லைனா ஏர் இண்டியா, இண்டிகோ போன்ற கம்பெனிகள்கிட்ட சொல்லி இங்கே கூடுதல் விமான இதுங்களை நீங்கள் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமைச்சர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அது இங்கே இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்கள் எல்லாருக்கிட்டும் நான் சொல்லியிருந்தேன் நான். அது இல்லாமல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விமான நிலையத்துக்குள்ளே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் தொழுகை பண்ணுறதுக்கு நம்ம டிபார்ச்சர் ஜோன், புறப்பாடு ஏரியாவில் இருக்குது. அவங்க தொழுகை பண்ணுறதுக்கு உண்டான அந்த ப்ரேயர் ஹால் இருக்குது. அரைவல் இதில் கிடையாது. நான் ஏற்கனவே போன 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான இடத்த ஒதுக்கிட்டாங்க. இனி அந்த பணிகள் முடியல, 1 மாதத்துக்குள்ளே அவங்க பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வருகை பகுதியிலையும் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த தொழுகை செய்கிறதுக்குண்டான அந்த ப்ரேயர் ஹால் அந்த இது கண்டிப்பாக இனி 1 மாதத்தில் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு நீங்கள் நகரத்துலேருந்து உள்ளே வரவங்க வெளியூர்லேருந்து வரும்போது பஸ் சேவை அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பஸ் சேவை உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே காரில் வரணும் அவசியம் கிடையாது, பஸ் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்வாதாரங்களுக்காண்டி முன்னாடி வெளியே உள்ளே யாரும் விட மாட்டாங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு இது வரைக்கும் ஏரியா வரைக்கும் அவங்க விடணும்னு சொல்லி இப்போ அதை விட்டுருக்குறாங்க. அதாவது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எனக்கும் நிறைய பேர் அலைபேசி வழியும் இமெயில் வழியும் நிறைய பேர் எனக்கு ஒரு இஷ்யூ கொண்டு வந்திருந்தாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும், அதேமாதிரி அமீரக நாடுகள்லேருந்து வர்ற இஸ்லாமிய சகோதரர்கள் மேலே அவங்க கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அந்த ரொம்ப அத்துமீறல்கள் இருக்குது. அவங்க குறியிட்டு அவங்கள இது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அது விஷயமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இனிகோ அந்த இஷ்யூவை இன்றைக்கி பேசியிருந்தார்.
இன்றைக்கி இன்னொரு மெம்பர் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன் சொல்கிற அவர் ஒரு அந்த சகோதரர் சொல்லியிருந்தார், கஸ்டம்ஸ் அதிகாரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்னா உங்கள் வேலை கடினமான வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ரொஃபைலிங் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட இந்த சமூகம் குறிப்பிட்ட இந்த நாடுகள்லேருந்து வர்றவங்க அதே மாதிரி அதிக ட்ராவல் பண்ணுறவங்க இவங்களை மாத்திரம் நீங்கள் தனியாக எடுத்து பண்ணும்போது அது ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை உருவாக்குது. தயவுசெய்து பண்ணும்போது ஒரு கர்டசியோடு பண்ணுங்கள், உங்கள் கடமையை செய்யுங்க, முழுமையாக நீங்கள் விசாரிங்க, எல்லாம் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு கர்டசியோடு பண்ணுங்கள். ஒருத்தர் குற்றம் செய்யலை குற்றவாளி இல்லாத ஒரு நபரை நீங்கள் குற்றவாளியை கூண்டுக்குள்ளே நிப்பாட்டி அவர் அசிங்கப்படுத்தும் போது ரொம்ப ஒரு சங்கடத்தை உருவாது. திருச்சி விமான நிலையத்தில் இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. தயவுசெய்து இது திருச்சி விமான நிலையத்துக்கு சரியில்லை, உங்களுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் அவப்பேர் உருவாக்கும். திருச்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு சேர்மனை பொறுத்து எனக்கு ஒரு கெட்ட பேர், எம்எல்ஏக்கு கெட்ட பேர். அதனால் தயவுசெய்து உங்களுடைய சக அதிகாரிகளோட பேசி இது ஒரு சென்சிட்டைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். அடுத்து எனக்கு அது விஷயமா எனக்கு ரிப்போர்ட் கேட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக நான் என்னோட முயற்சி நான் எடுப்பேன்னு சொல்லி அவர் கஸ்டம்ஸ் அதிகாரியும் சொல்லியிருக்கிறார். 3% வந்து இன்னும் 3% எப்போ முடியும், அது இந்த ரன்வே விரிவாக்க பணி எப்போ தொடங்கும்? அதாவது இந்த நான் 3% கிடையாது, 3 ஹெக்டேர் 97% சொல்லியிருந்தேன். 3 ஹெக்டேர் இது பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்குண்டான ஆர்டர்ஸ், அதாவது அக்விசிஷன் எல்லாம் கையகப்படுத்துறதுக்கு உண்டான அந்த உண்டான பணிகள், அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட நம்ம டிஆர்ஓ மேடம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னோட இதுபடி அநேகமாக ஒரு 3-4 மாதங்களில் முடிஞ்சிடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் எதுவும் சிக்கல்கள் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா அவங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அது மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக எது இருக்காதுங்க. அது நம்ம இன்னும் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும், 2-3 மாதத்துலேயே கூட முடியறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி புதுக்கோட்டை சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரூமர் அதை மூடப்படும் விமான நிலைய விரிவாக்கம். அது தவறான, அதை நீங்களே சொல்லிட்டீங்க, ரூமர்னு. அது வதந்தி தான். ஏன்னா வந்து திருச்சி அந்த புதுக்கோட்டை பாதையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓடுதலை வருதுன்னா அது வந்து அப்படி வரதுக்கு முன்னாடி கீழே அண்டர் பாஸ் மாதிரி மேலே ரன்வே இருக்கும். இப்போ இருக்கிற சாலை இருக்குது பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை சாலை, அது வந்து அண்டர் பாஸ் மாதிரி கீழே ஒரு ரோடு போயிடும். உங்களுக்கு கீழே ஒரு இது மாதிரி கிட்டே அண்டர் பாஸ் மாதிரி போயிடும், மேலே வந்து ஓடுதல் வரும். ஆனால் அந்த சாலை இருக்கிறதப்போ அந்த சாலையில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.